இது சண்டே விலாக் தான். அது என்னவோ தெரியல, சண்டே மட்டும் எதாவது நான்வெஜ் சாப்பிடணுன்னே தோண மாட்டேங்குது. மற்ற நாள் இடப்பட்ட நாள்லெல்லாம் கேட்பேன், ஏதாவது சிக்கன் சாப்பிட்லாமா மட்டன் சாப்பிட்லாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பேன். அதுவும் அவங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க, நான் தான் சொல்லுவேன். சனிக்கிழமை சாயந்தரம் கூட சொல்லிட்டு இருந்தேன், சிக்கனும் சப்பாத்தியும் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் காம்போ கூட. ஃபஸ்ட்டெல்லாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். இப்போ பெரும்பாலும் சிக்கன் சாப்பிட்ணுன்னு கிரேவிங்ஸ் இல்லை, அதனால் சாப்பிட்றதில்ல. இல்லைன்னா சிக்கன் சாப்பிடணும் போல் தோணுச்சுன்னா கண்டிப்பாக சப்பாத்தியாக தான் இருக்கும். அப்புறம் நாங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வரப்போ ஃபோட்டோஸ் தான் 3 ஃபோட்டோஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஒன்று அத்தை கொண்டு போயிட்டாங்க, 2 ஃபோட்டோஸ் வந்து இங்கே இருக்குது, வீட்டில் இருக்குது. அதுவும் வந்து 6 படை முருகன் இருக்கிற மாதிரி பார்த்து ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு வந்திருந்தோம். நாங்கள் ஒரு 10-12 ஃபோட்டோவெல்லாம் கழிச்சு இந்த ஃபோட்டோ எடுத்தோம். அந்த கடைசியில் அந்த 3 ஃபோட்டோவுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரே ஃபோட்டோ தான், சின்னதும் பெருசுமா 3 ஃபோட்டோவை எடுத்திருக்கோம். அத்தனை ஃபோட்டோ கழிச்சு கூட ஒரே ஃபோட்டோவை தான் எடுத்திருக்கோன்னு வீட்டுக்கு வந்து தான் பார்த்தோம். அப்புறம் இன்றைக்கி சண்டேவாக இருந்தாலும் பரவாயில்லை, இன்றைக்கி வெஜ்ஜு தான் செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் வியாழக்கிழமை சந்தையிலேருந்து புடலங்காய் வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்போவே நான் சொல்லியிருந்தேன், புடலங்காய் வாங்குறப்பவே நான் சொன்னேன், புடலங்காய் கூட்டு தான் இந்த டைம் வைக்கிறோம், புடலங்காய் பொரியலோ புடலங்காய் சாம்பாரோ கிடையாது, இந்த தடவை புடலங்காய் கூட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுனால. அப்புறம் எல்லாம் வாங்கிட்டு கடலப்பருப்பு வாங்க வந்துட்டு காலையில் அவங்க தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி பொறுமையாக நல்லா ரிலாக்ஸாக செஞ்சு சாப்பிட்றோம். அவங்க நைட் ஷிஃப்ட்டு தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி புடலங்காய் கூட்டு தான் செஞ்சு சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்வமாக செஞ்சு கடைசியில் புடலங்காவை வந்து கூட்டு வைக்கலான்னு நினச்சிட்டு புடலங்காய் பொரியல் மாதிரி வந்துருச்சு. அது என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு கடைசி வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. யோசிச்சுக்கிட்டே இருந்தோம், என்னடா இது நம்ம எப்போவுமே செய்கிற போலவே இல்லையே, நல்லாவே இல்லையே, டேஸ்ட் நல்லா இருக்குது, ஆனால் கூட்டு மாதிரி வரவே இல்லையே, இது எப்படி இப்படி வந்துச்சு, என்ன மிஸ்டேக் பண்ணோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போல்லாம் எனக்கு ஞாபகமே வரல. ஆனால் இந்த வீடியோவுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்ப தான் எனக்கே தெரிஞ்சது, புடலங்காய்க்கு வந்து நான் எப்போவுமே புடலங்காய் கூட்டு செய்கிறப்போ தாளிக்கிறதுக்கு எதுவுமே தாளிக்கவே மாட்டேன். லைட்டாக எண்ணெய் மட்டும் சூடு பண்ணி அதில் சேர்த்துருவேன். மற்றபடி எல்லாத்தையுமே வெங்காயம், பூண்டு, மிளகாய், எந்த மிளகாய் சேர்த்தாலும் சரி, மிளகாய் பொடி சேர்த்தாலும் சரி, எல்லாத்தையும் அப்படியே டைரெக்டாக காய் சேர்க்குறப்பவே சேர்த்துருவேன். லைட்டாக தேங்காய் எண்ணெய் மட்டும் சூடு பண்ணி அதில் சேர்த்துருப்பேன். எல்லாம் சேர்த்துட்டு எல்லாம் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் மட்டும் சூடு பண்ணி தான் சேர்ப்பேன். இந்த டைம் எல்லாத்தையும் எப்போவுமே மற்ற காய்களுக்கெல்லாம் தாளித்து கொட்டுற மாதிரி, பருப்புக்கு அதுக்காக தாளித்து கொட்டுற மாதிரி தாளித்து கொட்டியிருந்தேன். அதனால தான் அப்படி வரல போல், கூட்டு மாதிரி வரல, புடலங்காய் பொரியல் மாதிரி வந்துச்சு. எல்லாம் செஞ்சு வச்சதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிடணும் போல் தோணுச்சு.